பிரைஸ் அலாட் குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன் குட்டீஸ். இன்னைக்கு கூட நம்ம பைபிள் படிக்கலாம் வாங்க. நம்ம செஷனுக்கு போகலாமா குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பைபிள் ஸ்டோரி என்னன்னா, மோசஸ்க்கு காட் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்களாம் குட்டீஸ். அப்படின்னா காட் கொடுக்குற இந்த 10 ரூல்ஸை நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணுமா குட்டீஸ்? ஓல்டு டெஸ்டாமெண்ட்டில் என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்துடலாமா? நம்ம ஏசப்பாவை தான் ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்பில் வச்சுக்கணுமா குட்டீஸ்? நம்ம ஏசப்பாவை மட்டும்தான் ப்ரேயர் பண்ணணும், வர்ஷிப் பண்ணணும், ஓகேங்களா? வேறு எந்த காடையும் நம்ம வர்ஷிப் பண்ணக்கூடாது குட்டீஸ். அது மட்டும் இல்லை, நம்ம காட்ஸ் நேமை ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம காடை நம்ம நடந்துக்கணும், ஓகேங்களா குட்டீஸ்? 4th கமாண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு சண்டேவும் சர்ச்சுக்கு போயிடணும் குட்டீஸ். சர்ச்சுக்கு போகாமல் இருக்காதுங்க. 5th கமாண்ட்மெண்ட் என்னன்னா குட்டீஸ், நம்ம பேரண்ட்ஸை ஒபே பண்ணணும். 6th கமாண்ட்மெண்ட் என்னன்னா குட்டீஸ், நம்ம அடுத்தவங்க கிட்ட கைண்டாக இருக்கணும் குட்டீஸ். அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் குட்டீஸ். அடுத்தது 7th கமாண்ட்மெண்ட் என்னன்னா குட்டீஸ், கீப் யுவர் ப்ராமிசஸ். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததெல்லாம் நம்ம ஆண்டவரை விட்டு வளர்க்கக்கூடாது குட்டீஸ். அடுத்தது டு நாட் ஸ்டீல், திருடக்கூடாது குட்டீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பொய் பேசக்கூடாது குட்டீஸ். ஆல்வேஸ் ஸ்பீக் தி ட்ரூத், உண்மை மட்டும்தான் குட்டீஸ் பேசணும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டீஸ், அடுத்தவங்களுடைய பொருளை நம்ம ஆசைப்படக்கூடாதான் குட்டீஸ். இதுதான் குட்டீஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். இதை நம்ம லைஃப்பில் டெய்லி ஃபாலோ பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம், ஜீசஸோட கிரேஸை ரொம்ப ரொம்ப பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ குட்டீஸ். காட் பிளஸ் யூ குட்டீஸ்.